வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. செகந்திராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையத்தில் நேற்று நடைபெற்ற பாரதிய கலா மகோத்சவத்தின் 2வது பதிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தொடங்கி வைத்தார். ஜவுளி மற்றும் சுற்றுலா அமைச்சு இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த விழா குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், கோவா, தாதர் நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூவின் வளமான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சார பாரம்பரியத்தை நோக்கமாக கொண்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கும் G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக 3 நாள் பயணமாக தென்னாப்பிரிக்கா ஜோஹன்ஸ்பர்க் சென்றுள்ளார். இம்மாநாட்டின் அனைத்து அமர்வுகளிலும் பங்கேற்கும் அவர் நிலையான வளர்ச்சி, காலநிலை நடவடிக்கை, எரிசக்தி மாற்றம் மற்றும் உலக நிர்வாகத்தில் சீர்திருத்தங்கள் குறித்து உரையாற்றுகிறார். நாட்டில் 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள் நேற்று முதல் அமலானதை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். பெண்கள், இளைஞர்கள் உட்பட அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, உரிய நேரத்தில் குறைந்தபட்ச கூலி, பாதுகாப்பான பணியிடம் உள்ளிட்ட வாய்ப்புகளை வழங்குவதற்கான அடித்தளமாக இந்த சட்டங்கள் திகழும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளின் கீழ் கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர்களுக்கு வழங்கும் பணிகள் 95% மேல் முடிந்துவிட்டதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கு பொதுமக்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி குவஹாத்தியில் இன்று தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.